நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்தமே இல்லாம சைலண்டாக சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒன்று போட்டிருக்கு. இதனால இன்னொரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதுவும் அதிரடியாக போர்க்கப்பலை களமிறக்கி இப்ப அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதி பார்க்கலாம் அப்படின்னு போருக்கு அழைச்சிருக்காங்க. இந்த செய்தி வெளியான உடனே அமெரிக்கா கடும் அதிர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த அட்டாக் இந்த நாடு தான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அதிரடி பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு. ராணுவத்தை தயார்படுத்துங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வீடியோக்கள் போகிறோம். அங்கேயும் தொடர்ந்து நம்மளுடைய பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வளைகுடா மோதல் காரணமாக ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியிருக்கு. இதனால் சர்வதேச வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் மறுபக்கம் சீனாவும் தென்சீன கடலை முடக்க நடவடிக்கை எடுத்துட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஒரு பக்கம் இப்போது வளைகுடா நாடுகளில் சிக்கல் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் ஹார்முஸ் முடக்கப்பட்டுள்ள நிலையில தான் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்தியா உள்பட ஆசிய நாடுகளுக்கு வரும் கப்பல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி வர்த்தகம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் சீனா என்ன பண்ணியிருக்குன்னா தென்சீன கடலை முடக்க பார்ப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தென்சீன கடல்ல இருக்கும் ஸ்கார்பாரோ ஷோல் அப்படிங்கிற பகுதி இப்போது ஒரு சர்வதேச போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த பகுதியுடைய நுழைவாயிலை சீனா தன்னுடைய கப்பல்கள் மற்றும் புதிய மிதக்கும் வேலிகள் மூலம் முற்றுகையிட்டுள்ளதை ராய்ட்டர் செய்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2026 புதிய செயற்கைக்கோள் போட்டோக்களும் அதை உறுதி செஞ்சிருக்காங்க. இதனால பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா இடையே எப்போது வேண்டுமானாலும் மோதல் வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவுது. பிலிப்பைன்ஸுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ள அமைஞ்சிருக்கும் இந்த பகுதியை சீனா தன்னுடைய ஹுவாங்யான் தீவு அப்படின்னு உரிமை கொண்டாடுது. ஏப்ரல் 10 மற்றும் 11 தேதிகளில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள்ல சுமார் 350 மீட்டர் நீளத்துக்கு ஒரு மிதக்கும் வேலியை சீனா அமைச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அங்கே சீனாவுடைய கடலோர காவல்படை மற்றும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரோந்து கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் மீனவர்கள் அங்கு மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்படுவது ஒரு புறம் இருக்க, இந்த பகுதியை சீனா ஒரு தேசிய இயற்கை பூங்கா அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இது ஆக்கிரமிப்புக்கான ஒரு தந்திரமான சட்டப்பூர்வ நடவடிக்கை அப்படின்னு பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. இதனால இங்கே பதற்றம் அதிகரிச்சிருக்கு. சீனா இது போல பிரஷர் போடுறதுனால பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டிட்டு வர்றாங்க. பிலிப்பைன்ஸுடைய அதிபர் மார்கோஸ் ஜூனியர் அவர்கள் அமெரிக்கா கூட தன்னுடைய உறவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறாரு. இதன் ஒரு பகுதியாக வரும் ஏப்ரல் 20 முதல் மே 8 வரைக்கும் பாலிகாட்டான் 2026 அப்படிங்கிற பெயர்ல பிரம்மாண்டமான போர் பயிற்சி நடைபெற இருக்கு. இதுல அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் நாடுகளை சேர்ந்த சுமார் 17,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக சர்ச்சைக்குரிய ஸ்கார்பாரோ ஷோவிலிருந்து வெறும் 120 கடல் மைல் தொலைவில் இருக்கும் சாம்பிள்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இந்த பயிற்சி நடைபெற இருக்கு. இது சீனாவை மேலும் ஆத்திரப்படுத்தவே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மோதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனைகள்ல அமெரிக்கா மும்முரமாக இருப்பதை பயன்படுத்தி சீனா இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக வல்லுநர்கள் சொல்றாங்க. கடந்த 2016 சர்வதேச நீதிமன்றம் சீனாவுடைய இந்த தடையை சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் சீனா அதை தொடர்ந்து மீறிட்டு வருது. 2012 முதல் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பகுதியில் பிலிப்பைன்ஸ் தன்னுடைய கடற்படை ரோந்து பணிகளை தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க. தென்சீன கடல்ல சீனாவிற்கும் இந்த மிதக்கும் மலை வெறும் மீன்பிடி பிரச்சனை மட்டுமல்ல, அது ஆசிய கடல் பகுதியில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு அரசியல் நகர்வு. இதுல பிலிப்பைன்ஸுக்கு அமெரிக்கா துணை நிற்பது சீனாவை எரிச்சலடைய செய்து ஒரு சிறிய மீன்பிடி தளம் உலக நாடுகளுக்கு இடையிலான பெரும் மோதலுக்கு தொடக்கமாக அமையுமா அப்படிங்கிறது தான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வி. இந்த நிலையில தான் சத்தமே இல்லாம சைலண்டா தென்சீன கடல்ல சீனா கடுமையான பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டிருக்கு. இதனால பரபரப்பு தொற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரானுடைய உயர்மட்ட ஆலோசகருமான மோக்சன் ரெசாயி அவர்கள் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. இது இப்போ சர்வதேச அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்கா தன்னுடைய பலத்தை காட்ட விரும்பினால் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறாரு. ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய மகன் முஸ்தபா கமேனிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் ரெசாயி அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்துறதை விடுத்து நேரடியாக தரையில இறங்கி போரிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு படை மீது வைத்துள்ள அபார நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. மோக்சன் ரெசாயினுடைய இந்த ஆவேசமான பேச்சுக்கு பின்னால் பல தசாப்த கால பகை மற்றும் ஈரானுடைய ராணுவ யுத்தி ஒளிஞ்சிருக்கு. அமெரிக்கா பொதுவாக தன்னுடைய எதிரி நாடுகளின் மீது ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி சேதத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிவிடும் அப்படிங்கிற போக்கை கொண்டிருப்பதாக ஈரான் கருதுறாங்க. ஆனா தரைவழி போர்ல ஈடுபடும் போது அமெரிக்க படைகள் பெரும் உயிரிழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் அது அமெரிக்காவுக்கு ஒருபோதும் மீள முடியாத தோல்வியை பெற்றுத்தரும் அப்படின்னும் ரெசாயி சொல்றாரு.
ஈரான் தன்னுடைய எல்லையை பாதுகாப்பதில் மிகவும் வலிமையாக இருப்பதாகவும் அமெரிக்கா அந்த மாதிரியான முடிவை எடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு புதைக்குழியாக இருக்கும் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஈரான்ல தற்போது நிலவிட்டு வரும் அரசியல் மாற்றங்களுக்கு இடையே இந்த மாதிரியான கருத்துக்கள் வெளிவருவது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக ஈரான்ல அடுத்த உச்ச தலைவர் யார் அப்படிங்கிற போட்டி நிலவிட்டு வரும் நிலையில தான் மொஸ்தபா கமேனியுடைய ஆதரவாளரான ரெசாயி இப்படி பேசியிருப்பது ஈரான் அரசு ஒருபோதும் அமெரிக்காவுக்கு பணியாது அப்படிங்கிற செய்தியை உலகுக்கு தெரிவிக்க முயல்கிறது. ஈரானுடைய உள்நாட்டு அரசியலில் ராணுவ தளபதிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருப்பதனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஈரான் மக்களிடையே தேசப்பற்றை தூண்டி அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்க உதவும் அப்படின்னு அந்த நாட்டு தலைவர்கள் நம்புறாங்க. மேலும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலையும் ஈரான் தன்னுடைய ராணுவ வலிமையை தக்க வைத்துள்ளதை இது காட்டுது. மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கும் இடையே போர் நடந்துட்டு வரும் சூழல்ல ஈரானுடைய இந்த தூண்டல் பேச்சு அமெரிக்காவை சிக்கல்ல தள்ளும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது. அமெரிக்கா ஒருபோதும் ஈரான் கூட நேரடி போரை விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னா அது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும். இதை நன்கு உணர்ந்துள்ள மோக்சன் ரெசாயி அமெரிக்காவை சீண்டும் வகையில தரைவழி போருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதன் மூலம் அமெரிக்காவுடைய தயக்கத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டவும் அதே சமயம் பிராந்தியத்தில் ஈரானுடைய மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தவும் அவர் முயற்சி செய்கிறாரு. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவு பல ஆண்டுகளாக மிகவும் மோசமான நிலையில இருந்துட்டு வருது. குறிப்பாக 2020 ஆண்டு காசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நேரடி போர் மூலம் அபாயம் பல முறை ஏற்பட்டுருச்சு. அப்போது முதலே அமெரிக்காவை தனது மண்ணுக்கு வரவழைத்து பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஈரானுடைய ராணுவத்தின் ஒரு பிரிவினரிடையே இருந்துட்டு வருது. வான்வெளி போர்ல அமெரிக்காவுடைய நவீன தொழில்நுட்பத்துக்கு ஈடாக நிற்க முடியாது அப்படின்னாலும் நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய கரங்களை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறது ரசாய் போன்ற மூத்த தளபதிகளுடைய கணிப்பாக இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு வருது. இது பல நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் சிக்கலாயிட்டு வருது. குறிப்பாக பொருளாதார தடைகள், எரிசக்தி விநியோக கட்டுப்பாடுகள் மற்றும் ஆட்சி மாற்றம் இணைந்து சில புதிய பதற்றங்களை உருவாக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அமெரிக்கா மற்றும் கியூபா இடையே மீண்டும் பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. அமெரிக்கா வெனிசுலா நாட்டில் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை கைது செய்து நாடு கடத்தியதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அடுத்த தாக்குதல் கியூபா மீது தான் அப்படின்னு பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் ட்ரம்ப்புடைய முக்கிய இலக்காக ஈரான் மாறிச்சு. இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் கியூபா மீது கவனத்தை திருப்பி இருக்கிறாரு. அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் கியூபாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைக்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டால் உடனடி தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் வகையில் பல்வேறு சாத்தியமான சூழ்நிலையில எப்படி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற குறித்து ஆய்வுகளை பென்டகன் மேற்கொண்டுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள விளக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து வகையான அவசர நிலைகளுக்கும் திட்டமிடுவது வழக்கமான செயல்முறை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கியூபா மீதான ராணுவ நடவடிக்கை திட்டங்கள் குறித்து வெளிப்படையான விவரங்கள் கொடுக்கப்படல. 2026 தொடக்கத்திலிருந்து அமெரிக்கா கியூபாவுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை கட்டுப்படுத்தியதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மோசமடைஞ்சிச்சு. மேலும் கியூபாவில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அமெரிக்க நிர்வாகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. அதே சமயம் பொருளாதார ஒப்பந்தங்கள் மூலம் பதற்றத்தை குறைக்க முயற்சிகளும் நடைபெற்றுட்டு வருது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி முடியும் அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கியூபாவை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தேவையான கியூபாவை கைப்பற்றலாம் அல்லது விடுவிக்கலாம் அப்படிங்கிற அவருடைய கருத்து அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்களை அதிகரிச்சிருக்கு. இதுக்கு கியூபா அதிபர் மிகல் டியாஸ் கானல் அவர்கள் அமெரிக்காவுடைய ராணுவ நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்க போராடுவோம் அப்படின்னும் மிக்கல் டியாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை காட்டுது. மேலும் கியூபா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அமெரிக்கா தரப்புல இருக்கு. அமெரிக்கா கியூபா உறவுல தற்போது உருவாகி இருக்கும் இந்த பதற்றம் உலக அரசியல் சமநிலைக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக தென் அமெரிக்காவில் உருவாகி இருக்கும் இந்த பதற்றம் மூலம் உலகம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை உருவாகி உள்ளதையே காட்டுது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.